கடவுள் இது பண்ணாரு, ஃபிக்ஸ் பண்ணாரு, படிச்சுட்டாரு, நீங்க முடிவு எடுத்துட்டே போறீங்க. இதுக்கான தீசு என்னையும் கேட்குறீங்க, அந்த நேச்சருக்கான தீசு அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. இதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கலாம். பட் நீங்க அது ஒரு ஆதாரம், இது ஒரு ஆதாரம் காட்டிக்கிட்டே போகலாம். அந்த ஆர்குமெண்ட்ல வேஸ்ட் தான். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவர் இருக்கிறாரு நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? இது இருக்கு நான் நிரூபிச்சு என்ன பண்ண போறேன் நான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதி இல்லாம தெரியறதுக்கு காரணம் அவங்க மனசுக்குள்ள பாவம் இருக்கு. அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். பாவம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், பாவம் இருக்கிறதுனால நிம்மதி எல்லாரும் இருக்காங்க, உங்களையும் சேர்த்து தான். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசில் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு ஏக்கம் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அது காரணம் என்னென்னா கடவுள் உங்களுக்குள்ளே இல்லை, அதுதான் உண்மையான. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாது, போக நீங்கள் உணர்வீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே உங்களுக்கு திருப்தி தருதா? திருப்தி தருதானா? நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எது திருப்தி தருது? இல்லை, எல்லாமே சூஸ் பண்ணவங்க சொல்கிறதும் நாங்கள் கேட்டிருக்கோம், இது வாழ்ந்து அனுபவிச்சவங்க சொல்கிறதும் கேட்டிருக்கோம். நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் இந்த உலகத்தில், ஆனாலும் என் மனசுக்குள்ளே நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நமக்கு திருப்திப்படுது. அதான் அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க சொன்னாங்க. உங்களுக்கு நம்ம இன்னும் வாழ்ந்து முடிக்கல, ஆனால் வாழ்ந்து முடிச்சவங்க சொல்கிறாங்க எதுவுமே எனக்கு திருப்தி தரல இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்போ எதுதான்? அப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். அவங்க வாயால் சொல்லிட்டு போயில திருப்தி தரலன்னு. திருப்தி தராமல் எப்படி ஒரு நாள் ஃபீல் வாழ்ந்து வந்தீங்கன்னு கேட்குறது. நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் இருந்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, இல்லைனாலும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா கடவுள் இருந்தால் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அது போக போக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற யாரும் ஏற்றுக்கலாம் சொல்ல, பட் நமக்குன்னு ஒரு பேச இருக்குல்ல, நம்ம ஒரு பேச லிவ் பண்ணுறோம்ல. நான் ஒன்று பார்த்தல, நீங்கள் ஒன்று பார்த்தீங்க வந்தீங்க அப்படின்னு எல்லாமே நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம முடிவு பண்ணதில்லை. நம்ம போகிற பேண்ட்லேருந்து, நம்ம போகிற ஷர்ட்லேருந்து, நம்ம வாழ்கிற இடத்துலேருந்து, நம்ம எங்கேருந்து வரவன்லேருந்து ஒவ்வொரு தான் முடிவு பண்ணுறதா உண்மை. நீங்கள் உன்னோட திங்கிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் முடிவு எடுக்கலன்றதா உண்மை. ஸோ அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் முடிவு எடுக்கல. இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க, நான் ஹெல்ப் பண்ணாத நான் தான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்த அனுபவ விதத்தை சொல்கிறேன். அனுபவ விதத்தை அப்போ நீங்கள் அனுபவிச்ச அனுபவம் மட்டும் எப்படி உண்மைன்னு சொல்கிறீங்க? எதை இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க யாருமே எதுவுமே உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. புரியல. உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இந்த வாழ்க்கையை பற்றின உண்மையை உண்மை அதான் நான் சொல்கிறேனே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்ந்துட்டு. ஒவ்வொருத்தர் பண்ணுறது இந்த செட்டப் இடத்துக்கு நீங்கள் என்ன சரின்னு நினச்சி ஒன்று பண்ணணும். ஏன் அது இன்னொருத்தவங்களை பாதிக்கலாம். ஒரு சைட்ல ஓகே பாதிப்பு நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செஞ்சுட்டு பாருங்க. அதனால எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு தேவையில்ல. எல்லாருமே நல்லா அங்கே நான் வேற ஒருத்தவங்க ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க, அதுவும் சரிதான். இங்க நீங்க இது நினைச்சு பண்றீங்க, அது இன்னொருத்தர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க எதுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சோ அப்ப எல்லாரும் செய்யறதும் சரின்னு சொல்றீங்க. எல்லாருக்கான அந்த புரிதல் தான் இல்லைன்னு சொல்லுவேன் கடைசியில. இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் செய்யறதும் சரிதான், அவங்க நினைச்சு பண்றாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் சரிதான்ட்டு. ஏன்னா அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாம இன்னும் சொல்லலாம். அப்ப உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? எனக்கும் கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே எப்படி சொல்றது? அப்ப கிளாரிட்டி இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, மற்றவங்களும் கிளாரிட்டியா இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப எப்படி? அது ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு அந்த விஷயத்துல இருந்து இந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்னு அவன் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் நீங்க மண்டில எல்லாத்தையும் நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணுவீங்க? வேர்ல்டே அப்சர்வ் பண்றீங்க ஒரு நேரத்துல. நான் வேர்ல்ட அப்சர்வ் பண்ண மாட்டேன், ஆனா உங்களை இப்ப நான் அப்சர்வ் பண்றேன். அப்சர்வ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அதை தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பேசுறது இங்க நல்லா இருந்துச்சு, இப்ப சார் வந்தாரு, இப்ப நம்ம இங்க இருக்குன்னு தெரியுது. இப்ப அவர் பாய்ச்சல் நம்ம ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் அவர் எஃபெக்ட் ஆனார் அந்த இடத்த. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வேற ஒன்று சொல்லிட்டு, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாழ்க்கையை பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது? இந்த வாழ்க்கையை பற்றி உண்மை எனக்கு புரியல. உண்மைனா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உண்மைனா என்னது நீங்கள் சொல்லுங்க. உண்மைனா எனக்கு உண்மை பற்றி கிளாரிட்டி இல்லை, தெரியல. ஓகே, உண்மையை பற்றி தெரிஞ்சுக்க ஆசையும் கிடையாதா? எனக்கு தேவைப்படல. தேவைப்படலை. எனக்கு தேவைப்படலன்றத விட எனக்கு என்ன, நான் போற இப்ப இருக்கிற தீசிஸே எனக்கு கரெக்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்குல்ல, என்னத்தை நான் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு பார்க்கணும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் நீங்க இதுதான் எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்களே, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே போச்சுன்னா என்ன? ரியாலிட்டியும் கேக்குறீங்க, ஒரு ஃபிக்ஷனபிளாவும் கேக்குறீங்க. எனக்கு புரியல, ரியாலிட்டி ஃபிக்ஷனை எப்படி பிளண்ட் பண்ண பாக்குறீங்க? இல்ல, நான் ஃபிக்ஷன் நான் சொல்லல, உங்க நிஜ வாழ்க்கையில நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே, அது எல்லாமே ஒரு நாள் கடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன நம்புறேன்னு எனக்கு புரியல. ஸோ என்ன நம்புறேனே உங்களுக்கு தெரியல? பீப்புளை மட்டும் தான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புளை நம்புறேன். நம்ம இங்க உட்காந்துருக்கிறதும் இந்த நேசில் நம்ம பேசிட்டு இருக்கிறதும் உண்மை நம்புறேன். அவ்வளோ. எப்படி நம்புறீங்க உண்மைன்னு? கட்டி பார்த்தா சத்தம் வலிக்குது,
இது அதனால இருக்குன்னு நம்புறேன். இப்போ நீங்கள் சொல்கிற ஃபிலாசபி படி தான் நானும் வரேன். உங்களுக்கு அது என்ன உண்மைன்னு தோணலாம், ஆனால் எனக்கு அது உண்மைன்னு தோணலையே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்களோட ஃபிலாசபி படி நான் வரேன். ஓகேவா? நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ தான் வந்து நிஜத்தை பற்றி ஆசை இல்லைன்றீங்க. ஆனால் இப்போ தட்டினா உண்மை இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு ரியாலிட்டியாகவும் ஃபிக்ஷனாகவும் கேட்குறீங்க. எது உண்மை? ஒரு இமேஜினரியாகவும் கேட்குறீங்க, ரியாலிட்டியாவோடையும் பிளெண்ட் பண்ண பார்க்குறீங்க. இல்லை, புரியல. அது ரியாலிட்டி தான் இப்போ நான் கேட்குறேன். இமேஜினேஷன் விட்டுருங்க. ரியாலிட்டியில் நம்ம இருக்கிறோமா இல்லையா அதுதான் நான். இப்போ நம்ம ரியாலிட்டியில் இருக்குமா இல்லையா? நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு ஹியூமனா நம்ம எல்லாருமே லிவ் பண்றோம். சோ அதை வச்சு நீங்க உண்மை இருக்கு நம்புறீங்கல்ல? நீங்க தான் பேர் வச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மை. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒன்று சொல்லலாம். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல லிவ் பண்றோம். அது கொலாஜினேஷன்னா நிறைய கர்வ்ஸ்ன்னு இல்லை, அந்த சொல்லுவாங்கல்ல, நிறைய வேவ் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தர் திங்க் பர்சனும் இவன் முடிவு ஒரு மாதிரி இருக்காது, இவனோட முடிவு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது பிளெண்ட் ஆகிடும் சொல்றேன். இவன் முடிவு ஒன்று பாதிச்சோம், அவன் முடிவு இது பாதிச்சோம். அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணதும் அதுதான். அப்போ இதுதான் உண்மைன்னு சொல்றீங்க? இதுதான் உண்மை. அப்போ இதுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க உண்மை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நீங்க சொல்றது எப்படி நான் உண்மை நம்புறேன்? கேட்கற விஷயத்துக்கு நான் உண்மைன்னு இதை சொல்றேன். இல்ல ஒரு பதில் வேணும்ல, அதுல பதில் வேணும். இல்ல பதில் வேணும்ன்றத தாண்டி உங்களுக்கு வந்து இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் சொல்லுவாரு, இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் சொல்றான்னு சொல்றீங்கல்ல, அதுவே இப்போ நீங்க தான் சொல்றீங்க. ஓகே, அது மட்டும் அதுதான் உண்மைன்னு எப்படி நாங்க நம்புறது? அது எப்படி உண்மை நம்புறது? நானும் என் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை தானே பார்த்துருக்கேன். அதனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன். அதனால இப்போ நீங்க அதுதான் உண்மைன்னு சொல்றீங்க. நான் உண்மைன்னு ஒரு ஐடியாவுக்கு தானே அதை சொல்றேன். பட் அது உண்மை இல்லாமலும் இருக்காதுல்ல. ஆனால் எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து பொதுவான ஒரு உண்மை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பொதுவான ஒரு உண்மை. நீங்க ஒரு மூவி பார்க்குறீங்க, மூவி நடக்குது, அதில் ஒருத்தனை தான் ஃபாலோ பண்ணும், அவனோட விஷயத்த சொல்லுது. ஆனா அவன் எந்த டைம்ல என்ன இருக்கானோ அவங்க ஆப்போசிட்டா இருக்கவங்க யாருக்கும் அது தெரியாது. மூவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் பத்தி நமக்கு தெரியும். இல்ல நான் அந்த மூவிஸ் பத்தி அதை விட்டுருங்க, அது வேற, அது கேமரா உள்ள ஆங்கிள், அது ஃபிக்ஷன். ஓகே, நான் நிஜத்தை பத்தி கேட்கறேன். உண்மையான எல்லாருக்கும் ஒரு உண்மை இருக்கா இல்லையா? அதான் ஃபிக்ஷன், நிஜத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷன் தானே அது. ஆமா, அதான் நிஜத்து தான் ஃபர்ஸ்ட் வரும், ஃபிக்ஷன் ஃபர்ஸ்ட் வராது. ஸோ அப்போ நிஜத்துல எது நம்மளுக்கு வந்து உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்றீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேர் இஸ் நோ ட்ரூத் அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு அந்த உண்மையே புரியல. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்குற கிளாரிஃபைல எனக்கு உண்மைனா என்ன, எதை உண்மைன்னு எது உண்மைன்னா எனக்கு புரியல. எது உண்மை? உண்மை இல்லைன்னு சொல்லிட்டேன். அது உங்களோட தத்துவத்துல இருந்து சொல்றேன். எனக்கு தெரியுது, நானும் உண்மையா தான் எனக்கு தெரியுது. தட்டினா எனக்கும் சத்தம் வருது. ஆனா நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க இது எதுவுமே உண்மையான எனக்கு தெரியலன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியலன்னு என்னோட திங்கிங் ப்ராசஸ் பண்ணி நீங்க எதுக்கு வரீங்க? நீங்களே இப்போ இதுதான் சொல்றீங்க, நானும் அதை தான் சொல்ல வரேன். நீங்க உண்மை எதை கேட்கறீங்கன்னு தெரியல. ஒரு ஃபிக்ஷனலா உண்மை நீங்க பட்டுன்னு ஃபேண்டசியா அப்படி போயிடுவீங்களோ? நான் நிஜமா இப்படி கேட்கறேன். நான் அதை நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி கேட்கறேன். அதெல்லாம் அடுத்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வாழ்ற வந்து மனுஷங்க உண்மையாலே இருக்கிறாங்களா? மனுஷன் தான் உண்மையா இருக்கும், பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு நிஜம்னு ஒன்று இருக்கு நம்மளுக்கு. இங்க நிஜம் இருக்கு, இதான் நிஜம். ஓகே, இதை தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த நிஜத்தை தாண்டி வேற எதுவும்? இந்த நிஜத்தை தாண்டி நான் இதுவரை பார்க்கல, எனக்கு இருக்கான்னு தெரியல. ஓகே, நான் இருக்கிற உண்மையை இதான் உண்மை. இப்போ நம்ம இங்க இருக்கோன்ற உண்மை எனக்கு தெரியுது இல்ல, அதனால லிவ் ஆயிட்டு இருக்கேன். என்னை சுத்தி பல மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கூட நான் கலந்துரையாடுறேன், அனுபவத்துல நிறைய பேசுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு இங்கிலீஷ்ல சொல்றேன், வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ட்ரூத்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்களா? சும்மா உங்களுக்கு ரியாலிட்டி தானே ட்ரூத்? இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன். எதுக்கான உண்மையை கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு எதுக்கான உண்மைன்னு போகும். சரி, அப்போ இது ஓகே. இப்போ இதை பற்றி கேட்குறேன். இப்போ இது ட்ரூத். ஓகே, நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒத்துக்கிறீங்க. ஓகே, இது ட்ரூத். ஓகே, இது விட்டுருங்க. இப்போ அடுத்தது, இப்போ வந்து கடவுள் இருக்காரு அந்த மேட்டரில் தான் நீங்கள் வந்து ட்ரூத் இல்லைன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரூத் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ட்ரூத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வச்சுக்கிறாங்களா? இதான் ட்ரூத். அவங்க நம்புறதுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம போலின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல, அதை அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க இருக்குன்னு சொன்னா இருந்துருமா? இருக்குன்னு சொல்றாங்க, இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு தானே தெரியணும். அவங்க பிலீவ் பண்றாங்க, இருக்குன்னு நம்புறாங்கல்ல, நம்பிக்கை தானே. இப்போ நம்ம தவறாகவும் நம்ம நம்பலாம்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் வந்து என்னை லவ் பண்றான்னு நான் நம்புறேன். ஆனா நம்புறதுனால அவன் என்ன உண்மையால லவ் பண்றேன்னு ஆயிடாதுல்ல. என் ஒய்ஃப் வந்து உதாரணத்துக்கு நான் கல்யாணம் ஆகலை, என்ன சொல்றேன், என் ஒய்ஃப் வந்து என்னை உண்மையாலே லவ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன், நம்புறேன்.
ஓகே. ஆனாலும் நான் நம்புறதுனால அவள் உண்மையாலே என்ன லவ் பண்ணுற மாட்டாள். உண்மையாலே அவள் லவ் பண்ணுறா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ அதான் நான் சொல்கிறேன், அவங்க பிலீவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த பிலீவ்ஸ்லாம் சொல்கிறீங்கல்ல, பிலீவ் பண்ணுறவங்க அதை இது அன்வான்டாக செய்கிறவங்க, இது தப்புன்னு நீ அங்கே வந்து கேட்குற. இப்போ அவங்க பண்ணிட்டாங்க ஒரு விஷயத்த, இது தப்பு இல்லையா நீ வந்து கேட்பேன். அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்த நான் காப்பாற்றுனா அதுதானே என் தப்பு. அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் அதை அவங்க சரின்னு நினச்சி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நானும் சரின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களை காப்பாற்றதான் நான் சரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வலிக்குன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அது சரின்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புளாக ஹியூமனாக வாழ்றதுக்கு இருக்கணும்ன்ற ஒரு உண்மை இருக்குல்ல, அதை நீங்களும் நம்புறீங்கல்ல. அந்த வாழணும்னா அவங்களும் இருக்கணும்ல. அவங்க கடைசியில் ஒருத்தனை எல்லாருமே நீங்கள் எடுத்தவொடனே சொல்ல முடியும். நீங்கள் அனுபவப்பட்டீங்க, ஒருத்தனை பார்த்தீங்க, என்ன ஆனா அதே முடிவு இவங்களுக்கு ஆயிடுன்ற ஒரு ஃபியர் தான் எல்லாருக்குமே முடிவு பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் ஒரு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் உங்கள் நிஜத்தை பற்றின ஒரு ஆசைகள் வந்து நீ இல்லாதனால தான் இப்படி பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஓகே. ஆனால் அது கேட்டால் நிஜம்தான் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிஜத்தை பற்றி ஆசை இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ என்கிட்ட பேசுகிறீங்க. இல்லைன்னா நிஜத்தை பற்றின ஆசையே இல்லைன்னா நீங்கள் யார் வேணும் எப்படி பணம் போட்டோன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலை. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே நிஜத்தை பற்றின ஆசை இருக்குது. ஆனால் எங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் தவறான இடத்துல தேடிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்குள்ளே தேடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நிஜத்தை பற்றின உண்மை தெரியவே தெரியாது. அதாவது இதுக்கும் மேலே ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் போக புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. பார்த்துருக்கேன். ஓகே, ரைட். பட் யாருமே நேரில் பார்க்கல. இது உண்மைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு அது யாருன்னா சொல்லட்டும், நான் பார்க்கல. நீங்க பார்க்கல. ஸோ பார்க்காத நம்ப மாட்டீங்க. நான் பார்க்கல, நம்பல. என் கூட ஓகே. இதுதாங்க. லவ்வை பார்த்துருக்கீங்களா? புரியல. லவ், அன்பை உணர முடியும்னு அவர் சொல்றாரு. சரி. நீங்க அப்புறம் ஏன் காடுக்கு ஒரு உருவம் வச்சு விளையாட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் மாதிரி வச்சு இல்ல, அது வந்து நீங்க வந்து சொல்றீங்க. இதே ஒரு காட் பிலீவ் பண்ற இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து இது உருவன்றாரு, இருக்குன்றாரு, இறங்கன்றாரு, குதிக்கன்றாரு. இப்ப அதெல்லாம் எப்படி? ஓகே, இப்ப அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா கிறிஸ்டியானிட்டில அது கிடையாது. நீங்க கிறிஸ்டியானிட்டி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிடுறீங்க. இல்ல, கிறிஸ்டியானிட்டில நீங்க சொல்றது கிடையாது. அதாவது என்னன்னா ஒரு உருவத்தை வச்சு பண்றது, அது எதுவுமே அதுல கிடையாது. அதுல கிடையாதுன்னா நீங்க எதுக்கு ஒரு போட்டோ போட்டு நீங்க எல்லா இதுவும் பண்றீங்க? அது நிறைய, அதாவது ஏற்கனவே சொன்ன மக்கள் மிஸ்டேக் பண்றாங்க. அதை கடவுளை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால அதாவது ஆரம்பிச்சதுல இருந்து அது கிடையாது. இப்பதான் அந்த சிலை இது போட்டோ வச்சுலாம் பண்றாங்க. கிறிஸ்தவம் ஆரம்பிச்சதுல அது எங்களுக்கே கூடாது. ஏன்னா நாங்க அப்படி பண்ணல. நீங்க சொல்லிட்டு பிரிஞ்சிடுறீங்க. மக்கள் வந்து இன்னொருத்தருக்கு பிரச்சனைக்கு அதான் சொல்றேனே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கடவுளை அவங்கவுங்க இஷ்டப்படி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அப்படி ஆசைப்படுறதுனால அந்த மாதிரி போட்டோ வச்சிடறாங்க. ஆனா ஆரம்பிச்ச காலத்துல இது எதுவுமே கிடையாது. அவங்க ஒண்ணுமே சொல்லலை. இவங்களா வேணும்னே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலையை வச்சு இதுதான் கடவுள்னு சொல்றாங்க, இல்லைன்னா ஒரு போட்டோ வச்சு இதுதான் கடவுள்னு சொல்றாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவம் தப்புன்னு தான் சொல்லுது அப்போதுல இருந்து. ஆனா அவங்க படிக்காமே அது அவங்க தப்பு தான். அதெல்லாம் சொல்லி யாரோ ஒருத்தர் எழுதுறாதுன்றீங்க, எழுதி அதுல இப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. இது நம்பர் பீப்புள் செட்டா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு விதமா பிரியுறீங்க. அதாவது எல்லாருமே பிரிஞ்சுட்டு தான் இருக்கும். மனுஷங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினும் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான். ஸ்டாலின் தெரியுமா? இந்த ஸ்டாலின்ல ஹிட்லர் இருந்த ஸ்டாலின், அவரும் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான். இல்லைன்னு சொல்றதுனால எல்லாம் ஒற்றுமையா இல்லை. ஹிட்லரும் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான். ஆனால் அவர் எல்லாமே மனுஷங்க வந்து மதிக்கல. ஓகே, அதாவது கடவுள் இருக்காங்கன்னு சொல்றவங்க தான் பிரிஞ்சில்ல, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் பிரிஞ்சு தான் இருக்காங்க, பிரிஞ்சுட்டே தான் போறாங்க. இப்போ பிரியறதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தன் கீபோர்டு தப்பா வாசிட்டானா தப்பா வாசிச்ச மேலே தான் பொறுப்பே தவிர அந்த கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் மேலே தப்பு கிடையாது. அதே தான் இப்பயும் மனுஷங்க தான் பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க கடவுள் பேரை சொல்லியே தவிர கடவுள் வந்து இவர் பிரியணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலன்ட்டு நீங்க கடவுள் இப்ப நீங்க என்ன திங்கிங்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றீங்க. இங்க இவ்வளோ இவ்வளோ விஷயம் நடக்குதுன்ற ஒரு விளையாட்டையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா என்ன புரியல, நீங்க இருக்குன்னு சொன்னா இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க அப்ப கடவுளே இதை தப்புன்னு நினைக்கல, இது சரிதானே? இல்ல, கடவுள் தான் நினைக்க போறாரு இது சரி தப்பு. ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணலன்றதுனால அது அவர் வந்து சரின்னு சொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் பசங்களை வந்து கத்தி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. கத்தி நோண்டிக்கிட்டே இருக்கிறப்போ 4 தடவை சொல்லி பார்ப்பீங்க, சொல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் பசங்க யாராவது தெரிஞ்ச பசங்க, சின்ன பசங்க கத்தி வச்சு விளையாட தெரிலன்னு அந்த எக்ஸாம்பிள் மட்டும் நினைங்க. அந்த கத்தி வச்சு வெட்டிட்டோன்னு சொல்லிகிட்டே இருப்போம். 4 தடவை சொன்ன கேட்க மாட்டானுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்க. வெட்டிட்டுக்கப்புறம் அப்போ அவங்களே வந்து தெரியும், ஐயோ இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கத்தி எடுக்கவே கூடாது. அப்போ அதே மாதிரி தான் கடவுளும் பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்லி பார்க்குறாரு, ஆனால் மக்கள் திருந்துற மாதிரி கிடையாது. இது என்ன? அதனால் அவர்
இல்லை சொல்றதுன்னா சொல்லி சொல்றதுன்னா மனசாட்சி மூலியமா. ஓகே, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு. மனசாட்சியில தான் கடவுள் இருக்கு. மனசாட்சி மூலியமா கடவுள் பேசுறாரு. ஓகே, ஆனா மனசாட்சியில கடவுள் கிடையாது, மனசாட்சி மூலியமா கடவுள் பேசுறாரு. அந்த மனசாட்சியை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சில பேருக்கு வந்து அதை கேட்க விருப்பம் இல்லை. ஓகே, கேட்க விருப்பம் இல்லாமல் அவங்க இஷ்டப்படி போறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்களும் மனசாட்சி மூலியமா தான் கடவுளை பிலீவ் பண்றீங்க. மனசாட்சி அதுவும் ஒரு காரணம், சயின்ஸும் ஒரு காரணம். ஓகே, சயின்ஸும் நான் கடவுள் இருக்காதுன்னு நம்பிக்கைப்படுறேன். மனசாட்சியும் எது சரி எது தப்புன்னு கடவுளை அது மூலியமா சொல்றதை நான் இது பண்றேன். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார், அவர் உண்மையிலே வாழ்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த லவ். ஓகே, நீங்கள் சொன்னீங்க பார்க்காத எதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லவ்ன்றதையும் யாரும் பார்க்கல, ஆனால் கேட்டால் உணர்வீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அதே மாதிரி தான் கடவுளையும் நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. வெறும் சயின்டிஃபிக்காக மட்டும் ஆதாரம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம் கடவுள் இருக்கார் நம்புறதுக்கு. என் மனசுலையும் நான் கடவுளை உணர்ந்திருக்கேன். அதாவது லவ்வை உணர்ற மாதிரி, மற்ற எமோஷன்ஸை உணர்ற மாதிரி நான் கடவுளையும் உணர்ந்திருக்கேன். இப்போ என்னன்னா இது எல்லாமே உணர்ச்சிகள் தான், அதை நம்ம பார்க்க முடியல ஆனால் உணர முடியுது. அதே மாதிரி தான் கடவுளை பார்க்க முடியலனா கூட அவர் இதுக்காரன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது, உணரவும் முடியுது, மனசாட்சி மூலிமா உணர முடியுது. இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் நிறைய பேர் கடவுளை நம்புறாங்க. ஓகே, உங்களுக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரு வேளை குழப்பத்தில் இருப்பீங்க, அதனால கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் போக 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 இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வர மேபி உங்களுக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக நீங்கள் இருக்காரு நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்டார். ஓகே, அதாவது நம்ம வந்து நிறைய தப்புகள் செஞ்சோம், ஆனால் அந்த நம்ம மேலே உள்ள அன்புனால கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் உயிரை கொடுத்தாருன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணார். நிறைய பேர் கஷ்டப்பட்டு அடித்தாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க, அது எல்லாமே ஏற்றுக்கிட்டார். எதுக்காகனா நமக்காக, நம்ம மேலே வச்ச அன்புக்காக. ஏன்னா கடவுளாகவே இருந்தா கடவுள் பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதனால தான் கடவுள் நம்ம மனுஷங்களுக்கு புரியணும் கடவுளை பற்றி, உண்மையான கடவுள் யாருன்றது புரியணும்னு பற்றி கடவுள் வந்து மனுஷனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா உண்மையான கடவுள் யார், அவரை பற்றி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை ஹர்ட் ஆகிருப்போம், நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால கூட நம்ம இந்த மாதிரி பேசலாம், என்ன வாழ்க்கை சரியா அப்படியே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹர்ட்டுக்கெல்லாம் பதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் தரணும்னா இயேசு கிறிஸ்து, கடவுள் மட்டும் தான் நமக்கு தர முடியும். அது நீங்கள் இப்போ உணர மாட்டீங்க, போக போக கண்டிப்பாக உணர்வீங்க. அதாவது பூமியில் இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு திருப்திப்படுத்தாது, கடவுள் மட்டும்தான் உண்மையான நம்ம சந்தோஷத்தை நம்மளுக்கு தர முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா? ஓகே, சூப்பர். உங்களுக்கு புக்கு கொடுக்குறேன், அதில் வந்து ஏன் கடவுள் இருக்கார் நிறைய ஆதாரங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது, ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் ஏன் உண்மை, ஏன் ஒரே வழி அப்படின்றத பற்றி உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கும். நீங்கள் படித்து யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ரைட், தேங்க்யூ.